அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பான விசாரணை பற்றி எப்போது உத்தரவு பிறப்பிக்கப்படும் என ஐகோர்ட் கேள்வி எழுப்பியுள்ளது. அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பான விசாரணை பற்றி எப்போது உத்தரவு பிறப்பிக்கப்படும் என ஐகோர்ட் கேள்வி எழுப்பியுள்ளது. செய்தியாளர் ரமேஷ்குமார் இது தொடர்பாக நம்மோடு ஆரம்ப கட்ட விசாரணைக்கு கால வரம்பு நிர்ணயிக்க கோரி அதிமுக பொதுச் செயலாளர் தரப்பில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஹைகோர்ட் உத்தரவு பிறப்பித்து 7 வாரங்கள் கடந்தும் அதிகார வரம்பு பற்றிய ஆணையம் எந்த முடிவும் எடுக்கவில்லை என மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ரமேஷ்குமார் செய்தியாளர் நம்மோடு இணைகிறார். ரமேஷ்குமார், இது தொடர்பான விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுத்தது உள்ளிட்ட அந்த அதிமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை ஏற்கக்கூடாது எனவும், அந்த சிவில் வழக்குகள் முடிவுக்கு வரும் வரை கட்சியினுடைய இரட்டை இலை சின்னம் ஒதுக்கக்கூடாது எனவும் கோரிக்கை விடுத்துதான் அந்த அனுப்பப்பட்ட மனுக்களை தேர்தல் ஆணையம் விசாரிக்க எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் தேர்தல் சின்னங்கள் ஒதுக்கீட்டு உத்தரவின்படி உள்கட்சி விவகாரம் குறித்து அதிகார வரம்பு உள்ளதா என ஆரம்ப கட்ட விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்டிருந்தது. உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்த 7 வாரங்கள் கடந்த பின்னரும் அதிகார வரம்பு குறித்து இதுவரை தேர்தல் ஆணையம் எந்த முடிவும் எடுக்கவில்லை என கூறிதான் இந்த ஆரம்ப கட்ட விசாரணை கால வரம்பு நிர்ணயிக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் தரப்புல உயர்நீதிமன்றத்துல ஒரு புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதுல 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராக வேண்டிய சூழல் இருப்பதன் காரணமாக அந்த தேர்தல் ஆணையம் ஆரம்ப கட்ட விசாரணை நடத்தாமல் இருப்பது தேவையற்றது என்றும், இது தேவையில்லாத தவறான தகவல்களை பரப்ப வழிவகுக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் தேர்தல் நெருங்கும் நிலையில கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் இதனை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த வாய்ப்புள்ளத காரணத்தினால அந்த ஆரம்பகட்ட விசாரணையை தேர்தல் ஆணையம் தாமதப்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் கேட்டுக் கொள்ளப்பட்டிருந்தது. இந்த மனுதான் இன்றைக்கு நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியம் மற்றும் கே சுரேந்தர் ஆகியோருடைய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போ இபிஎஸ் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் விஜயநாராயண் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்தி 2 மாதங்கள் நிறைவடைந்த பின்னரும் அது தொடர்பாக எந்த உத்தரவும் தற்போது வரை பிறப்பிக்கவில்லை என தெரிவித்தார். தேர்தல் நெருங்கும் நிலையில விரைவாக உத்தரவு பிறப்பிக்குமாறு தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட வேண்டும் என்று அவர் வாதம் முன்வைத்தார். இதையடுத்து எப்போது உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்பது குறித்து கேட்டு தெரிவிக்குமாறு தேர்தல் ஆணைய தரப்பு வழக்கறிஞர் உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணை ஜூலை 4ஆம் தேதிக்கு ஒத்தி வைத்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.